வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன ஒரு ரெசிபி போட போனால் ரெசிபி கிடையாதுங்க. இன்றைக்கி ரெசிபிக்கு ஒரு டிப்ஸுகள் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். சமையல் சுவையை கூட்ட சின்ன சின்ன குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். டீ நீங்கள் போடும்போது இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். டீ போடும்பொழுது எலுமிச்சை பழத்தோல் அல்லது ஆரஞ்சு பழத்தின் தோலை சிறிதளவு சீவி போட்டு தயாரிக்க ருசியும் மனமும் கூடும். அடுத்தது மொச்சை தட்டை பயிர் வச்சுருக்கீங்களா, கொண்டக்கடலை ஆகியவற்றை நீங்கள் ஊற வைக்கும் பொழுது மறந்துவிட்டால் வாணலியில் போட்டு சிறிது நேரம் சூடு வறுத்து குக்கரில் வேகவிட சுலபமாக வெந்துவிடும். இப்போ நீங்கள் முதல் நாள் ஊற வைக்க மறந்து போயிட்டீங்கன்னா மறுநாள் அந்த கொண்டக்கடலை தட்டைப்பயிரை வறுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் 1 hour ஊற வச்சுட்டா போருங்க, சூப்பராக நீங்கள் வேகிறதுக்கு சுலபமாக இருக்கும். குருமா செய்யும் பொழுது மற்ற மசாலா பொருட்களுடன் தக்காளி 2, முந்திரி பருப்பு 6-7 சேர்த்து அரைத்து கலக்க சுவையான ருசியில் குருமா தயார். கொத்தமல்லி புதினா துவையல் அரைக்கும் பொழுது தண்ணீருக்கு பதில் சிறிது தயிர் கலந்து அரைக்க ருசியும் கூடும், நிறமும் பச்சை பசேன்னு இருக்கும். வாழைக்காய் பொடி மாசுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை பொடியாக நறுக்கிய 2 பச்சை மிளகாய் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து கடைசியாக ஒரு மூடி எலுமிச்சம்பழம் பிழிய இதனை விரும்பாதவர்களே இருக்க முடியாது. பச்சை பட்டாணியை வேகவிடும் சமயம் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துவிட பட்டாணியின் ருசி கூடும். இடியாப்பத்திற்கு மாவு பிசையும் பொழுது அதில் 2 ஸ்பூன் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டு பிசைந்து செய்ய மணமாக இருக்கும். வாழைத்தண்டு, வாழைப்பூ, கத்திரிக்காய் போன்றவற்றை நறுக்கியதும் நீரில் போட்டு 1 கரண்டி மோர் விட்டு வைத்து விட கருக்காது, நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி செய்யும் பொழுது சிலர் அது உப்பலாக வருவதற்காக பேக்கிங் சோடா சேர்ப்பார்கள். இதனை தவிர்த்து 1 கரண்டி இட்லி மாவை பஜ்ஜி மாவுடன் சேர்த்து கலந்து பஜ்ஜி போட சூப்பரான உப்பலுடன் ருசியும் கூடுதலாக இருக்கும். பருப்புருண்டை குழம்பு செய்யும் பொழுது கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு 2 1/2 கப் எடுத்துக்கொண்டு அதனுடன் வாழைப்பூ நறுக்கியது 1 கப்பு, காய்ந்த மிளகாய் சேர்த்து அரை மணி நேரம் ஊறியதும் உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து இட்லி தட்டில் வேகவிட்டு குழம்பில் சேர்க்க வாழைப்பூவை விரும்பாதவர்கள் கூட விரும்பி சாப்பிடுவார்கள். எந்த கலந்த சாதம் செய்வதாக இருந்தாலும் சாரத்திற்கு பச்சை மிளகாய் 2, 1 துண்டு இஞ்சி 2ஐயும் துருவி சேர்த்து கடைசியாக 1 மூடி எலுமிச்சப்பழ சாறு கலந்துவிட மனமும் ருசியும் கூடும். பச்சை மிளகாய் துண்டுகள் வாயில் படாததால் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். மிளகாய் பஜ்ஜி செய்யும் பொழுது மிளகாய்களை கீறி உள்ளிருக்கும் விதைகளை எடுத்துவிட்டு சூடான நீரில் சிறிது நேரம் போட்டு எடுத்து பஜ்ஜி செய்ய அதிக காரமின்றி மிளகாய் நன்கு வெந்து இருக்கும். இதுதான் எனக்கு தெரிந்த சில டிப்ஸுகளை உங்களுக்கு பரிமாறினேன். இது பிடித்திருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.